சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நீங்க பக்தர்கள் அங்கிருந்து திருப்பி நீங்க வரலாம். பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 105 பஸ் ஏறி அதே மாதிரி இப்ப வந்து பஸ் விட்டுருக்காங்க நம்ம கோயிலுக்குன்னு சொல்லிட்டு மினி பஸ் விட்டுருக்காங்க. அந்த மினி பஸ்லயே வரலாம். அப்படி தெரியாதவங்க ஆட்டோ ஏறி வீராணத்துல இருந்து கூட இங்க அப்படி ரீச் ஆகி வரலாம். இங்க கத்தாலப்பாடி கிராமம் வளையக்கணும் ஸ்டாப். இங்க இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் நடந்து வர தூரம் தான். நீங்க தாராளமா வரலாம். ஏமலா நம்பிக்கை வைக்கிறதோட கருவறையில் இருக்கிற அம்மனை நம்பிக்கை வைக்க அவதான் உங்களை காப்பாத்துவோம். கடன் கட்ட முடியல, காப்பாத்த வழி இல்ல, கடன் மேல கடை, ஒரு பொட்டு தங்கம் வீட்டுல தங்கல, நிம்மதியா இல்ல, சம்பாதிக்கிறதெல்லாம் வீண் அழிவாயிடுச்சு, சேதாரத்துல மாட்டிக்கிட்டேன், 2 தொழில் செஞ்சேன், 2 தொழிலுமே முடக்கடி, 10 ரூபா வருமானம், பொழப்புல நில்ல, இடைஞ்சல் மேல இடைஞ்சல், தொந்தரவு மேல தொந்தரவு, எல்லா இடமும் நாங்க ஊரா போய் பார்த்துட்டோம். நாங்க எங்க போய் ஒண்டி பொழைக்கிறது, எப்படி வாழ்றது, என்ன செய்யறதுன்னு தெரியல. காப்பாத்தி குடும்பமா என் குடும்பத்தை சரி பண்ணு, என் பண்ணையத்தை காப்பாத்து, என் பட்டியை சரி பண்ணு. 2 வருஷம் அவன் கடன் கட்டி வெளியே வரதுக்கு 2 வருஷத்துக்கு ரொம்ப சரியில்லை. உனக்கு 7.5 நடக்குது, தொட்டதெல்லாம் நஷ்டம் 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 நஷ்டம். ஏதோ ஒரு ஒண்டி ஆடி பொழைக்குதுங்க. இன்னும் 1 வருஷம் இருக்குது இவங்க பிரச்சனை முடிய. 1 வருஷம் சனி இவங்க எதுல விட்டாங்களோ அதுல 10 ரூபா லாபத்தை கொண்டு வந்து தந்தாங்க. சரியா? குலதெய்வ வழிபாடு தேவை, துர்க்கை காளி வழிபாடு தேவை, வேற எதுவும் தேவையில்ல. அவன் மனம் வந்து தான் குடிக்கிறான், வேணும்னு குடிக்கல, விளைவிக்கலாம். நான் சொல்ற கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சேத்துப்பட்டு ராஜகாளியம்மன் கோவில், சேத்துப்பட்டு ராஜகாளியம்மன் திண்டுக்கல் போற வழியில இருக்கிறாங்க. மதுரையில பிரச்சனை நடக்கும் போது பந்தமிட்டு கண்ணகி மதுரையை அழிக்கும் போது நீதி கோல் வந்து அங்கே விட்டுட்டாங்க. அப்போ காளி, மதுரையில் இருக்கிற காளி கூப்பிட்டு கேட்குறா, உன் அனுமதி இல்லாமல் எப்படி கண்ணகி உள்ளே வந்தான்னு. அதுக்கு இந்த காளி சொல்கிறாங்க, உக்ரத்தினால வந்ததுனால நான் தட்டி கேட்க முடியல கண்ணகி அப்படிங்கிறாங்க. அந்த கோல் விழுந்த இடத்த ஒரு தெய்வம் எடுத்துக்கொண்டு போய் பாதுகாத்து வச்சிருக்குது. ராஜா ராஜேஸ்வரியா இருந்து காளியா உருமாறி அந்த செங்கோலை காத்துட்டு இருக்குது. அது எங்கன்னா சேத்துப்பட்டு ராஜகாளியம்மன் கோவில், நீதி வழங்கக்கூடிய அம்மன். அங்க வந்து அத்திமரக்கட்டையில அம்மனை வச்சிருப்பாங்க. 2 அம்மன் ஒரே ஆலயத்துல 2 அம்மன் இருப்பாங்க. அந்த ஆலயத்துல போய் அந்த அத்திமரத்த அம்மனை பார்த்துட்டு, 2வது வந்து சேத்துப்பட்டு ராஜகாளி 2 ஒரே இடத்துல தான் இருக்குது. தரிசனம் பண்ணிட்டு நவகிரகங்கள் சிலதான் இருக்கும், தகுட்டில் எழுதி வச்சிருப்பாங்க. உன் கிரகங்களை தொட்டு கும்பிட்டு வந்தா போதும், உன்னோட வழி ஒரு திசைக்கு மாறும். சரியா? இந்த மந்திரம் தந்திரம் மாந்திரிகம் செய்வன கோளர் எதுக்கும் போக தேவையில்ல. நீயும் குடிக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணி புத்தியா பொழைச்சிக்கோ. அதெல்லாம் கேட்க கூடாது. வீட்டு வாசல்ல கட்டு, தும்ப இலை துளசி இலை அரைச்சு ஒரு மண்பானையில எல்லா இடத்துல தெளிச்சு விடு, விளைவிக்கலாம். எந்த பூசாரி வந்து பூஜை போட்டா நீங்க எல்லாம் அனுமதிச்சிங்க? என்ன பண்ணாரு? தகடு செய்வன எடுத்தாரா? எங்க இருந்துச்சு? பூமியில இருந்து நோண்டி எடுத்தாரா? நீங்க தான் நோண்டிங்களா? என்ன நடந்துச்சு? தகடு தாய்த்த என்ன நடந்துச்சு? அதுல அப்புறம் உங்க பேர் எழுதி இருந்துச்சா? சரி, நான் சொல்றேன். மாட்டுப்பட்டியில இன்னொரு பொருள் இருக்குது, அதே ஆளை கூட்டு வந்து எடுக்க சொல்லு. அவரே கூட்டு வந்து எடுக்க சொல்லு. அப்புறம் இப்படி வீட்டுக்குள்ள விட்டு அவரை எடுக்க சொன்ன? யாருன்னு தெரியாத எப்படி நீ எடுக்க சொன்ன? அதான் இப்ப கேள்வியே. சொந்த இடமா, சொந்த பூமியா, போய் நடக்கலாம் 2000-3000 வாங்கிக்கிட்ட தட்டி கேட்கலான்ட்டு எதுக்கு அப்புறம் நம்பி விட்டோம்ல? வந்தவன் வினையில வச்சுட்டு போயிட்டான். அவனே எடுப்பானா, அவனே வைப்பானா, அவனே வச்சு அவனே எடுப்பானா, அதுக்கு பேர் செய்வனையா? என்ன இது அர்த்தம்? சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நீங்க பக்தர்கள் அங்கிருந்து திருப்பி நீங்க வரலாம். பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 105 பஸ் ஏறி அதே மாதிரி இப்ப வந்து பஸ் விட்டுருக்காங்க நம்ம கோயிலுக்குன்னு சொல்லிட்டு மினி பஸ் விட்டுருக்காங்க. அந்த மினி பஸ்லயே வரலாம். அப்படி தெரியாதவங்க ஆட்டோ ஏறி வீராணத்துல இருந்து கூட இங்க அப்படி ரீச் ஆகி வரலாம். இங்க கத்தாலப்பாடி கிராமம் வளையக்கணும் ஸ்டாப். இங்க இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் நடந்து வர தூரம் தான். நீங்க தாராளமா வரலாம். ஏமலா நம்பிக்கை வைக்கிறதோட கருவறையில் இருக்கிற அம்மனை நம்பிக்கை வைக்க அவதான் உங்களை காப்பாத்துவோம்.